ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே, அதாவது மெயின் கேட்லேருந்து என்ட்ரு ஆனோடனே நமக்கு வாக்கிங் செய்கிறதுக்கு நிறையாவே நமக்கு இடம் இருக்குது. மொத்தம் 3 பிளாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட்டில் வில்லாஸும் இருக்குது. எங்கள் வீட்டு காரிடோர்லேருந்து பார்த்தோன்னா நடுவில் இருக்கிறது வந்து தேட்டர். 15 டேஸ்க்கு ஒரு தடவை இங்கே நல்ல நியூ மூவிஸ்லாம் போடுவாங்க. ஸோ நம்ம வெளியில் போய் பார்க்குற அதே ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். தேட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 11 வீடு இருக்குது. மொத்தமாக இந்த பிளாக்கில் 4 ஃப்ளோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் வந்து ஒரு திண்ணை, அந்த காலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அந்தமாரி இருக்குது. இங்கே பிளான்ஸு, நம்ம கார்த்திகை தீபத்தும் போது தீபம் ஏற்றி வச்சா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணதும் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் இருக்குது. நாங்கள் வீடு வாங்குறச்சே இன்டீரியர் ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்கள் வாங்கினோம். ஹால் மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கும் போட்டிருக்கு. வீட்டில் என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு தெரியுது பாபாவோட படம் தான், சாய்ராம். இந்த வீடு நாங்கள் பர்மனெண்ட்டாக இப்போ தங்கியிருக்கிற வீடு கிடையாது. இந்த ஊருக்கு வரச்சே இந்த வீட்டில் ஒரு 1 வீக் தங்குவோம். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பாத்திரம், அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அந்தமாரி தங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்குள்ளேருந்து நம்ம பார்க்கறச்சே இதான் ஹாலோட லுக்கு. ஸோ சோஃபா கொட்டின மாதிரி ஒரு பெட்ரூம், அதேட்ட இந்த விண்டோ இருக்குது இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹால்லேருந்து நேராக வந்தோன்னா டைனிங் ரூம் இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட கசின் பிரதர் ஃபேமிலி இங்கே தான் இருந்தாங்க. அவங்க ஷிஃப்ட் ஆகி போகிறச்சே இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சோஃபா போட்டிருக்கிற சைடில் ஒரு ரூம் தெரியுது இல்லையா, இப்போ அந்த ரூம் என்னங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஸ்டடி ரூமு. இதை வந்து நாங்கள் பூஜா ரூமாக வச்சுட்டோம். ஏன்னா நம்ம விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணுறதுக்கெலாம் நமக்கு வந்து உட்காந்து பண்ணுறச்சே நமக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும், ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஒரே ஒரு பிள்ளையார் படம் மட்டும்தான் இப்போ நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து தங்கறச்சே விளக்கேற்றி இந்த பிள்ளையாருக்கு பூ வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். இதுவும் ஒரு பெரிய ரூமாக தான் இருக்குது. இப்போது இங்கேருந்து வெளியில் வந்துட்டு ஹாலை ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த சோஃபாக்கு பின்னாடி விண்டோ இருக்குது. ஸோ அவங்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனதுனால இது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது எனக்கு இங்கே. ஸோ இதை தாண்டி நம்ம வரச்சே பார்க்கலாம். அங்கே வந்து டிவி யூனிட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது இல்லாமல் இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே இந்த பில்டர்ஸ் வந்து நாங்கள் வீடு வாங்குறச்சே எல்லாமே செஞ்சு தான் இருந்தது. இப்போ நம்ம இங்கே ஒரு விண்டோ இருக்குது பாருங்கள், இந்த பெட்ரூமுக்கு முன்னாடி ஹால்லே இருக்குது. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். என்ட்ரர் ஆன உடனே நமக்கு இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பாத்ரூம். இப்போ இந்த பெட்ரூமை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரூப்லாம் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே லாஃப்ட்டும் இருக்குது, க்ளோஸ்டு. ஸோ இந்த விண்டோலேருந்து நம்ம வெளியில் யாரான்னு வந்து இந்த பெல் அடித்தா கூட நம்ம அங்கேருந்து பார்க்குறதுக்கு சௌரியமாகவே இருக்குது. இது வந்து டிவி வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே, ப்ளக் பாயிண்ட்டோட. ஸோ இப்போ இந்த ரூமை விட்டு நம்ம வெளியில் வரலாம். மாஸ்டர் பெட்ரூம் அப்புறம் ஹாலில் இருக்கிற விண்டோவை கரெக்டாக நம்ம அப்படி நீக்கி பார்த்தோன்னா யாரான்னு பெல் அடித்தா கூட வெளியில் யார் வந்திருக்காங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த டிவி யூனிட் பக்கத்தில் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜா ரூம். ஆனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறதில்ல. ரெண்டாவது இது வந்து பாத்ரூமுக்கு பின்னாடி வந்திருக்கிறதுனால சில பேர் அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கொண்டு வந்த திங்ஸ்லாம் இங்கே ஜஸ்ட்டு நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். பூஜா ரூம்லேருந்து நம்ம வெளியில் வந்தோன்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பேஷன் இருக்குது. இது வந்து டைனிங் ரூம் பக்கத்தில் இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கார்பேஜ் பேஸ்கெட் அண்ட் பேக் நான் வச்சுருக்கேன். இது பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, நல்ல ஒரு லெங்க்தியான பாத்ரூம்னு சொல்லலாம். இங்கே வந்து வாஷிங் மிஷினை வச்சாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம
வெளியில் வந்தோன்னா அடுத்த மாதிரி இருக்கிறது கிச்சன் தான். இது வந்து ஒரு ஸ்கொயர் டைப் கிச்சன், மாடுலர் கிச்சன் தான். கிச்சன் கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. இங்கே லாஃப்ட் இருக்குது. இப்போது கிச்சன்லேருந்து நம்ம வெளியில் வந்தோன்னா சர்வீஸ் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு சிங்க்கும் வச்சுருக்கு. இங்கே புறாவோட தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இந்த நெட்டு போட்டு வச்சுருக்கோம் இங்கே. ஸோ பாத்திரத்தெலாம் கவுக்கிறதுக்கும் ஒரு மேடை மாரி வச்சுருக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இப்போ கிச்சன்லேருந்து வெளில வந்தானா டைனிங் ரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நம்மளோட வியூ. இங்கே இன்னும் செடியெலாம் வைக்கலை நாங்கள். ஸோ இங்கே டைனிங் டேபிள் போட்டிருக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம இந்த சைடு வந்தோன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இன்னொரு ஒரு காமனான பாத்ரூம் தான் நம்ம அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் பார்த்தோம். அங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு சின்ன பாத்ரூம் தான். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து எந்த ஃபர்னிச்சர்ஸுமே இல்லாததுனால மாஸ்டர் பெட்ரூமோட இது வந்து நல்லா பெருசாகவே தெரியுது. இங்கே வந்து சிங்கிள் வார்ட்ரூம் தான் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே வந்து லாஃப்ட் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. இங்கேயும் ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் 3 பால்கனி சேர்ந்தாப்பில் இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூமில், அப்புறம் டைனிங் ரூமில், அப்புறம் கிச்சனில் இருக்குது. இது வந்து இந்த ஃப்ளாட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ கிடையாது. பால்கனி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாலாம் கிடையாது, லெங்க்த்தியாக தான் இருக்குது. இங்கே துணியெலாம் காய போட்டுக்கலாம். ஆனால் எல்லா பால்கனிலுமே நம்ம கிளாஸ் டோர் இல்லைனா இந்தமாரி நெட்டு போட்டு வைக்கணும், இல்லைனா புறாலாம் உள்ளே வந்துடுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3 பீச்சுக்கே ஹோம் டூர் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் கொடுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.